ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா செக்ஷன் அல்காரிதம் சீரிஸில் பைனரி சர்ச் ட்ரீல எப்படி வந்து ஒரு நோடை டெலிட் பண்ணுறது, எப்படி வந்து சர்ச் பண்ணுறது, இந்த ரெண்டு ஆப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக வந்து நம்ம டேட்டா செக்ஷனில் ட்ரீ ட்ராவர்சல் டெக்னிக்ஸ் பார்த்துருப்போம். அது வந்து எனக்கு 3 டைப் இருந்திருக்கும்: இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். இந்த மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேட்டா செக்ஷன் வீடியோ போட்டு 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு. ஓகே, நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளான்ஸ் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், சரியா? ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இந்த கோடை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளே மெத்தட் அண்ட் தென் வந்து ஆட் மெத்தட், இது ரெண்டு நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். அதாவது போன வீடியோ மீன்ஸ் போன டேட்டா செக்ஷன் வீடியோ, அதாவது பைனரி சர்ச் ட்ரீல ஆடுக்கும் டிஸ்பிளேக்கும் ஒரு வீடியோ வந்து போட்டுருப்பதுக்கு முன்னாடி. ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி ஒரு வேளை பார்த்துருந்தா உங்களுக்கு இது கொஞ்சம் புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து ரிமூவ் மெத்தட் சேர்ந்து பார்க்கலாம், சரியா? ஸோ ரிமூவ் மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி பைனரி சர்ச் ட்ரீனா உங்களுக்கு என்னென்னு தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஜஸ்ட் வந்துட்டு அது வந்து ஒன் டைப் ஆஃப் ட்ரீ தான். பட் வந்து எனக்கு ஒவ்வொரு நோட்லேயும் வந்து ரெண்டு சைல்டு நோடு தான் இருக்கும். அதாவது ஒன்று வந்து லெஃப்ட் நோடு, ஒன்று வந்து ரைட் நோடு. அந்த லெஃப்ட் நோடு வந்து எப்பயுமே வந்து அதோட பேரண்ட் நோட விட சின்னதாக தான் இருக்கணும். அதே மாதிரி ரைட் நோடு வந்து பேரண்ட் நோட விட கிரேட்டராக இருக்கணும். அதோட அதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து எனக்கு அதிகமாக இருக்கணும். இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிமூவ் மெத்தட் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நோடை வந்து டெலிட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த 10 அப்படிங்கிற நோடை வந்து நம்ம டெலிட் பண்ண ட்ரை பண்ணலாம், சரியா? அதாவது இதுதான் வந்து ஹோல் பைனரி சர்ச் ட்ரீ. இதில் வந்து நான் 10ங்கிற நோடை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா மீதி வந்துட்டு எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். இது ஃபுல்லாக எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த 10 ரிமூவ் பண்ணிட்டுனா அந்த 10க்கு கீழே இருக்கக்கூடிய சைல்டு நோடு சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு நோடு எனக்கு ரிமூவ் பண்ணாம, அதாவது நான் இப்போ 10ங்கிற ஒரு நோட ரிமூவ் பண்ண போறேன்னா அதுக்கு கீழே இருக்க நோட்ல ரிமூவ் பண்ணாம ஜஸ்ட் இங்க இருக்க நோட மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு இங்க இருக்க நோட வந்து நீங்க ஆர்டர் பண்ணணும், அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து வேற ஒரு மெத்தட்ல வந்து போடலாம். பட் நம்ம அதை வந்து நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நோட ரிமூவ் பண்ணா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சைல்டு நோடு சேர்ந்து ரிமூவ் ஆகிற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம், சரியா? ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இங்க ரிமூவ்க்கு ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், சரியா? டிஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? எனக்கு எந்த ஒரு டேட்டாவை வந்து நான் பாஸ் பண்ணுறனோ அந்த டேட்டா உள்ள நோடை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம டெலிட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ரூட் நோட்லேயே இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து ரூட் நோடே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு இஃப் செல்ஃப் டாட் ரூட் டாட் டேட்டா டபுள் ஈக்குவல் டு டேட்டாவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். மேட்ச் ஆச்சு என்ன பண்ணலாம்? செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு நன்னு. அதாவது நான் எம்டிஆர் செட் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரூட் நோடு வந்து எம்டிஆர் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணோம்ல. அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ரூட் நோடே எம்டிஆர் இருந்துச்சுன்னா அதில் டேட்டாவே இருக்காது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த கண்டிஷன் எழுதிக்கிறேன். ஸோ இஃப் செல்ஃப் டாட் ரூட் இஸ் நன்னாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ட்ரீ இஸ் எம்டின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக எழுதலாம். இங்கே வந்து டேரெக்டாக நாட்டுன்னு போட்டுட்டா அதே இதுதான். அது மீனிங் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூட் நோடு வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறேன். அப்படி ஒருவேளை ரூட் நோடே வந்து எனக்கு எம்டியாக இருந்துச்சுன்னா ட்ரீ வந்து எம்டியாக இருக்குது. ஸோ வந்து என்னால் எந்த ஒரு நோடே ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன், சரியா? பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் போக போகிறது இல்லை. ஒரு வேளை வந்து எனக்கு ரூட் நோடு ஃபில்லாக இருந்துச்சுன்னா நான் ரூட் நோடுக்கு டேட்டாவை கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணிவிட்டு ரூட் நோடு மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரூட் நோடே வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன், அதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த ஒவ்வொன்றா செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரே ஆப்ரேஷன் திரும்ப பண்ணுவோமா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நார்மல் பைனரி ட்ரீல வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே தான் வந்து இங்கே பண்ண போகிறேன். பட் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண, நம்ம ஃபஸ்ட்டு ரிகர்சிவ் ரிமூவ்னு சொல்லி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோமா? ரிகர்சிவ் ரிமூவ், அதாவது இங்கே காட்டுறேன் பாருங்க. இப்போது இதை எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ட்ரீ வந்து இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து 10 இருந்துச்சு. ஸோ 10. ஸோ இப்போ நான் 11 அப்படிங்கிற ஒரு நோடை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு நான் இந்த நோட கம்பேர் பண்ணுறேன். எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா நான் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டா இது கீழே இருக்க எல்லாமே சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு இப்போ மேட்ச் ஆகலை. ஸோ வந்து இப்போ நான் 11 ரிமூவ் பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த நோட வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த நோட செக் பண்ணணும். அந்த 50ங்கிற நோட வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நோடுக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நான் மாற்றி செக் பண்ணிட்டே போகணும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு காமனாக வந்து ஒரு மெத்தட் எழுத போகிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த ரிகர்சிவ் ரிமூவ், சரியா? ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்? நான் ஃபஸ்ட்டு ஒரு நோடை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், கமா போட்டு ஒரு டேட்டாவையும் பாஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எந்த நோடில் வந்து நீங்கள் ரிகர்சிவ் ரிமூவ் அப்ளை பண்ண போகிறீங்க, அதே மாதிரி எந்த டேட்டா வந்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்க, இது ரெண்டையும் நான் இங்கே வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்? இந்த மெத்தட் இருக்குல்ல, இதை வந்து நான் இங்கேருந்து கால் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே செல்ஃப் டாட்னு போட்டால் வேலை முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செல்ஃப் எடுத்துகிட்டு இங்கே நோடுக்கு பதிலாக ரூட்டை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் டாட் ரூட், அவ்வளோதான். அதாவது எனக்கு ரூட்டில் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஆச்சுன்னா நான் ரூட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படின்னா ரூட்டுக்கு அப்புறம் நான் செக் பண்ணணும். ஒவ்வொன்றா வந்து ரிகர்சிவ் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ரூட் நோட வந்து இந்த மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு இந்த நோடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் வந்து எனக்கு டேட்டாவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் டாட் டேட்டா டபுள் ஈக்குவல் டு என்னோட டேட்டாவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? நோடு டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு நன்னு சொல்லி மாற்றிடலாமா? கீழே வந்து ரிட்டர்ன் போட்டுடுறேன். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரூட் நோட வந்து நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன்.
ரூட் நோடோட லெஃப்ட் டேட்டா வந்து இப்போ எனக்கு இந்த இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 45 இருக்குல்ல, அதை வந்து நான் அந்த மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். அந்த மெத்தடுக்குள்ளே இந்த 10 வந்து என்னோட ரிமூவ் பண்ணக்கூடிய டேட்டாவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். மேட்ச் ஆச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் நான் 50 செக் பண்ணணுமா? ஸோ 50க்கு வந்து அதே மாதிரி இங்கே வந்துட்டு elif node டாட் ரைட்டு டாட் டேட்டா டபுள் ஈக்குவல் டு டேட்டாவோட மேட்ச் ஆகணும். ஆச்சுன்னா நோடு டாட் ரைட் ஈக்குவல் டு நன்னு. ஸோ ரிட்டர்ன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த நோடோட லெஃப்ட்டை வந்து நான் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோடோட லெஃப்ட் இருந்தால் தானே நான் கம்பேரே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அதாவது இங்கே பாருங்கள், இப்போ இந்த 45க்கு அப்புறம் எனக்கு இந்த 10 50 இருக்கிறனால வந்துட்டு நான் என்னால் கம்பேர் பண்ண முடியுது. ஒருவேளை 10 50 இல்லைன்னா என்ன ஆகும், எனக்கு அந்த லெஃப்ட் ரைட் நோடே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அதோட டேட்டாவை எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் எனக்கு எரர் வரும்ல. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கூட ஒரு கண்டிஷன் சேர்த்து போட்டுக்கிறேன். நோடு டாட் லெஃப்ட் அண்டு இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இந்த நோடு டாட் லெஃப்ட் வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்கும். இருந்தால் தான் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இல்லைன்னா வந்துட்டு இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகாது. சரியா? அதே மாதிரி ரைட்டுக்கும் நோடு டாட் ரைட்டு அண்டு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த 2 நோடுலையுமே எனக்கு வந்து டேட்டா வந்து மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணலாம், திரும்ப அதுக்கு அடுத்ததுக்கு போகணுமா? அதுக்கு அடுத்ததுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், திரும்ப நம்ம இந்த ரிகர்சிவ் நோட் ரிமூவே வந்து கால் பண்ணால் போதும்ல. அந்த ரிகர்சிவ் ரிமூவ் என்ன பண்ணும், மறுபடியும் நான் எந்த நோட பாஸ் பண்ணணும்னா அந்த நோடுக்கு லெஃப்ட் ரைட் மறுபடியும் செக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இங்கே எல்லிஃப்னு போட்டுட்டு டேட்டா லெஸ் தென் நோடு டாட் டேட்டா. அதாவது என்ன பண்ணுறேன், இப்போ நான் பாஸ் பண்ண டேட்டா வந்து இந்த கரண்ட் நோடில் இருக்கக்கூடிய டேட்டாவை விட சின்னதாக இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு இது பைனரி சர்ச் ட்ரீ. ஒரு வேல்யூ நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கரண்ட் நோடோட செக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 45ஓட செக் பண்ணிவிட்டு எனக்கு 45ஓட மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட் இந்த 10 50 செக் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணலாம், நான் என்னோட டேட்டா வந்து இந்த 45 விட சின்னதாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாம்ல. ஏன்னா சின்னதாக இருந்தால் நான் இதை மட்டும் செக் பண்ணால் போதும், அதிகமாக இருந்தால் நான் இதை மட்டும் செக் பண்ணால் போதும். நான் ரெண்டையும் தேவையில்லாமல் செக் பண்ணாத, ரெண்டையும் வந்து அட் டைமில் செக் பண்ணணும் சில அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த கண்டிஷனை இப்போ நான் இங்கே எழுதுறேன். ஸோ இஃப் டேட்டா வந்து லெஃப்ட்டில், அதாவது நோடில் இருக்கக்கூடிய டேட்டா விட சின்னதாக இருந்துச்சுன்னா செல்ஃப் டாட் ரிகர்சிவ் ரிமூவ், இது கூட வந்துட்டு நோடு டாட் லெஃப்ட்டு கம்மா டேட்டாவை பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து அந்த 10ஆம் நம்பரில் நோட வந்து நான் இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணும், 10க்கு அப்புறம் இருக்கக்கூடிய லெஃப்ட் ரைட்டை வந்து மறுபடியும் இது எனக்கு இது செக் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி எல்ஸ்ன்னு போட்டுட்டு செல்ஃப் டாட் ரிகர்சிவ் ரிமூவ் நோடு டாட் ரைட்டு. ஏன்னா வந்துட்டு என்னோட டேட்டா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். 2 நோடில் ஏதோ ஒன்று மேட்ச் ஆகலைன்னா ஒன்றா வந்து சின்னதாக இருக்க சான்ஸ் இருக்குது, இல்லை கிரேட்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படி இல்லைன்னா இப்படி கூட எழுதிக்கலாம். இங்கே எல்லிஃப்னு போட்டுட்டு டேட்டா கிரேட்டர் தென் நோடு டாட் டேட்டான்னு போட்டுக்கலாம். இந்த 4 கண்டிஷனில் ஏதோ ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் 4 கண்டிஷன் போட்டுக்கிட்டேன். நான் உங்களுக்கு டீபெக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஏதோ ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இந்த 10 ரிமூவ் பண்ணிக்குவோம். சரியா? பிஎஸ்டி டாட் ரிமூவ் 10 வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டீபெக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரீல வந்து இத்தனை வேல்யூஸ் இருக்குது. நான் வந்து இன்னார்டர் ட்ராவல்ஸில் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், சார்ட்டர் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ சார்ட்டர் ஆர்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரிமூவ் மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரிமூவ் மெத்தடுக்குள்ள போகுது. ஃபஸ்ட்டு ரூட் வந்து எம்டியாக இருக்கான்னு பார்க்குது, எனக்கு எம்டியாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட டேட்டா வந்து ரூட் நோடில் இருக்கக்கூடிய டேட்டாவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குது, மேட்ச் ஆகலை. ஸோ இப்போ ரிகர்சிவ் ரிமூவ்க்கு போகுது. ஸோ இதில் வந்துட்டு லெஃப்ட் நோட் இருக்கான்னு பார்க்கும். அதாவது ரூட் இங்கே வந்து ரூட் நோடு தான் பாஸ் ஆயிருக்கும். நான் இங்கே காட்டுறேன் பாருங்க. இங்கே நோட் இருக்குல்ல, நோடில் பார்த்தீங்கன்னா 45 இருக்கா. ஏன்னா வந்து இப்போ ரூட் நோடு, இந்த நோடுங்க வந்து ரூட் நோடு தான் வந்து இங்கிருந்து பாஸ் ஆயிருக்கு. ஸோ நோடோட லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்க டேட்டா வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். எனக்கு ரூட்டோட லெஃப்ட்டில் என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து 10 இருக்குது. ஸோ இங்கே டேட்டாவில் என்ன இருக்குது, எனக்கு டேட்டாலையும் 10 தான் இருக்குது. 2 மேட்ச் ஆகும்ல. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும், டேரெக்டாக வந்து இதுக்குள்ளே போயிடும். ஸோ ரூட்டோட லெஃப்ட்டை வந்து இப்போ நன்னு மாற்றிட்டு எனக்கு ரிட்டன் ஆகிருப்போம். ஸோ அவ்வளோதான், எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பிஎஸ்டி டாட் டிஸ்பிளே மறுபடியும் போடுறேன். இப்போ நான் சும்மா ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த 9 10 11 போயிடுச்சா. ஏன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் 10 ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு 9 11 சேர்ந்து, அதாவது அதோட சைல்டு நோடு சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை தான் வந்து இங்கே பண்ணியிருக்கு. சரியா? நான் இப்போ வந்து உங்களுக்கு 11 ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஈஸியாக புரியும் பாருங்க. நான் 10 எடுத்துட்டு 11 வச்சு டீபேக் பண்ணுறேன் இப்போ. ஸோ இப்போ ஃபஸ்ட் எனக்கு ரூட்டை செக் பண்ணுது, ரூட்டில் எனக்கு மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட் ரிகர்சிவ் ரிமூவ்க்கு போகுது. ரூட்டோட லெஃப்ட்டில் வந்து இப்போ எனக்கு 10 இருக்குது. 10 மேட்ச் 10 11 மேட்ச் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுது. ரைட்டில் என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், ரைட்டில் வந்து எனக்கு 50 இருக்குது. 50 11 மேட்ச் ஆகுது. ஸோ மறுபடியும் வந்து இந்த கண்டிஷனுக்கு போகுது. இதில் என்ன பண்ணும், எனக்கு இந்த டேட்டாவும் இந்த நோட்டில் இருக்க டேட்டா வந்து கம்பேர் பண்ணுது. ஸோ டேட்டா வந்து எனக்கு 11, நோட்டில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து 45. 45 விட எனக்கு 11 சின்னது தானே. ஸோ இப்போ எனக்கு இந்த இதுக்குள்ளே போகும் பாருங்க. ஏன்னா வந்து நான் தேடக்கூடிய டேட்டா வந்து ரூட்டில் இருக்க டேட்டா விட சின்னது. ஸோ நான் லெஃப்ட் ட்ரீயை மட்டும் செக் பண்ணால் போதும். அதனால தான் இங்கே லெஃப்ட்டை மட்டும் நான் பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து திரும்ப அதே தான் கால் ஆகும். இப்போ பாருங்க, எனக்கு நோடு இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்க. நோடில் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அப்போ 10னா இந்த லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய நோடை வந்து நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 10ஓட லெஃப்ட்டோட டேட்டா வந்து இப்போ மேட்ச் பண்ணும். ஸோ மேட்ச் ஆகுமா, ஆகாது. ஏன்னா வந்துட்டு 10ஓட லெஃப்ட்டில் 9 இருக்குது. 9 வந்து எனக்கு மேட்ச் ஆகாது. இப்போ 11 செக் பண்ணு பாருங்க. 11 மேட்ச் ஆகும். ஸோ ரைட்டை வந்து நன்னு பண்ணிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்களேன். நான் டிஸ்பிளே மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக நான் கண்டினியூ பண்ணிடுறேன்.
இப்போ பாருங்க எனக்கு 9, 10, 45, 46, 50 எல்லாமே இருக்கு. 11 மட்டும் ரிமூவ் ஆயிருக்கும். ஏன்னா வந்து 11க்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு நோடை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருவது. ஸோ அவ்வளோதான். இந்த எப்படி வந்து உங்களுக்கு ரிமூவ் மெத்தட் ஒர்க் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பைனரி ட்ரீல வந்து பார்த்துருப்போம்ல, அங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த 2 கண்டிஷனுக்கு பதிலாக ஜஸ்ட் நோடு இருக்கான்னு பார்த்துருப்போம். இருந்துச்சுன்னா அந்த ரிகர்சிவ் ரிமூவை கால் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்துட்டு எனக்கு அதில் தெரியாது நோடு வந்து எனக்கு லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு நார்மல் ட்ரீ, நார்மல் பைனரி ட்ரீனா வந்து எனக்கு லெஃப்ட்டில் வந்து சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஸோ எனக்கு 2 சைடு வந்து நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். இதில் வந்து அப்படி இல்லை, எனக்கு சின்னதாக இருந்தால் லெஃப்ட்டில் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டாக நடக்கும். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், ரெண்டுமே அட் டைமில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரியா? ஸோ இந்த ரிமூவ் மெத்தட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்ச் மெத்தட் பார்ப்போம். சர்ச் மெத்தட் வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக வந்து நம்ம நார்மல் பைனரி ட்ரீல என்ன பண்ணமோ அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். அது என்ன சொல்கிறேன் பாருங்க. டெஃப் சர்ச்னு போட்டுக்கிறேன். சர்ச் பண்ணுறதுக்கு டேட்டா வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எதுவும் ஃபில் பண்ணாமல் டேரெக்டாக ஃபஸ்ட்டு நான் ரிகர்சிவ் சர்ச் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து நான் போன இதில் என்ன பண்ணியிருப்போம் அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். வேறு பெருசாக ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன் பாருங்க. இங்கே வந்து நோடு, இங்கே டேட்டாவை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணக்கூடிய நோடுகளோட டேட்டாவும் இந்த டேட்டாவும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி, அதாவது அந்த நோடே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்க. இஃப் நோடு டாட் டேட்டா டபுள் ஈக்குவல் டேட்டாவோட மேட்ச் ஆகுதா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் நோடு, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த நோடில் கூடிய டேட்டாவை நான் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நோடு ஃபஸ்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். இஃப் நோடு அண்டு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இங்கே போட்டேன்ல, இதே தான் வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து அதுக்கு ரைட்டில் உள்ளதை நான் செக் பண்ணியிருப்பேன். இதை ஜஸ்ட் வந்துட்டு அந்த கரண்ட் நோடையே செக் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுற ஈஸியாக புரிஞ்சிடும். ஒன்றா வந்து டேட்டா மேட்ச் ஆக சான்சஸ் இருக்குது, இல்லைனா வந்து சின்னது பெருசு தான். ஸோ இஃப் டேட்டா லெஸ் தென் நோடு டாட் டேட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ரிட்டன் செல்ஃப் டாட் ரிகர்சிவ் சர்ச், இங்கே நோடு டாட் லெஃப்ட்டை பாஸ் பண்ணுறேன், அதே மாதிரி டேட்டாவை பாஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் ட்ரீல என்ன பண்ணியிருப்போம்னா பைனரி ட்ரீல ஜஸ்ட்டு ரிட்டர்னு போட்டு இங்கே ஒரு ஆர் கண்டிஷன் போட்டிருப்பேன். போட்டுட்டு அந்த ரைட்டையும் சேர்த்து பாஸ் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நான் ரைட்டுக்கு ஒரு இது வந்து இந்த இடத்துல போட்டிருப்பேன். ஒன்றா வந்து ரைட்டு லெஃப்ட் ரெண்டையுமே நான் செக் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக இருந்தால் லெஃப்ட்டை மட்டும் செக் பண்ணுறேன், பெருசாக இருந்தால் நான் ரைட்டை மட்டும் செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே எல்இஃப் மறுபடியும் டேட்டா கிரேட்டர் தென் நோடு டாட் டேட்டா, ரிட்டன் செல்ஃப் டாட் ரிகர்சிவ் சர்ச், இங்கே நோடு டாட் ரைட்டு, இங்கே டேட்டா, அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடை தூக்கி நான் இங்கே கால் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். இங்கே நோடு ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ரிகர்சிவ் சர்ச், செல்ஃப் டாட் ரூட்டை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், கமா டேட்டாவை பாஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு நோடு வந்து ஏதாவது ஒன்று கிடச்சுன்னா, இஃப் நோடாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ட்ரூவு. நான் வேகமாக போகிறேன்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம். இது வந்து திரும்ப திரும்ப நம்ம ஒரே கான்செப்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நார்மல் பைனரி ட்ரீல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போமோ அதே தான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். இதில் வந்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். இந்த கண்டிஷன் தான் வந்து நம்மளோட கோடை வந்து ஆப்டிமைஸ் பண்ண போகுது, அவ்வளோதான். சரியா? ஸோ எல்ஸ் பிரிண்ட் ஃபால்ஸ். ஓகே, நான் டீபக் பண்ணி காட்டுற ஈஸியாக புரிஞ்சிடும், நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்க வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூவை சர்ச் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு 46 வந்து சர்ச் பண்ணுவோம், சரியா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சர்ச்சு 46. ஸோ இப்போ நான் இங்கே டீபக்கர் வச்சுட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ எனக்கு சர்ச் மெத்தடுக்குள்ள போகுது. இப்போ ரிகர்சிவ் சர்ச் கால் பண்ணுது. ஸோ இதில் பாருங்கள், இப்போ இதில் வந்து எனக்கு ரூட் நோடு வந்திருக்கும், இங்கே டேட்டா வந்து எனக்கு 46 வந்திருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணும், இந்த ரூட் நோடு ஃபஸ்ட் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அதில் கூட டேட்டாவை கம்பேர் பண்ணும். எனக்கு மேட்ச் ஆகாது. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் எல்இஃப்க்கு போகும். எல்இஃப்ல வந்து இந்த 46 வந்து ரூட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவோட சின்னதாக இல்லை பெருசான்னு சொல்லி செக் பண்ணும். எனக்கு 46 வந்து ரூட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவோட பெருசு. ஸோ வந்து எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அடுத்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் பாருங்கள். ஸோ அடுத்தது போகுது, அதுக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆகும், மறுபடியும் திரும்ப கால் பண்ணும் எனக்கு. ஸோ இல்லை எனக்கு ரைட்டில் உள்ள நோடு வந்திருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 45 எடுத்து இது டேட்டாவை மேட்ச் ஆகுதான்னு பார்க்குது. அப்படி இல்லைன்னா நான் தேடக்கூடிய டேட்டா வந்து லெஃப்டா ரைட்டான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அந்த நோட பாஸ் பண்ணுது. ஸோ இப்போ நான் 50 பாஸ் பண்ணியிருக்கேன். 50 வந்து எனக்கு 46 மேட்ச் ஆகுமா? ஆகாது. ஸோ மறுபடியும் வந்து எனக்கு எல்இஃப்க்கு போகும். 46 வந்து 50 விட சின்னது. ஸோ மறுபடியும் இப்போ எனக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளே போகும் பாருங்களேன். போகுதா? இப்போ பாருங்கள், இந்த நோடுலேயும் 46 இருக்கும், இந்த டேட்டாலையும் 46 இருக்கும், ரெண்டு மேட்ச் ஆகும். ஸோ டேரெக்டாக நோடு வந்து ரிட்டன் ஆயிரும். ஸோ டேரெக்டாக எனக்கு இங்கே வந்துடும். ஏன்னா வந்துட்டு இது வந்து ரிகர்சிவ் கால்னால் வந்து நான் இதில் ரிட்டன் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு வாட்டி எப்போ ரிட்டன் ஆகுதோ எனக்கு டேரெக்டாக வந்து நான் எங்கே கால் பண்ணணும் அங்கே வந்துடும், சரியா? ஸோ இப்போ எனக்கு நோடு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ட்ரூன்னு வரும். ஸோ பிரிண்ட் ட்ரூ, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம இல்லாத வேல்யூன்னு எடுத்துக்கலாமா ஏதோ ஒன்று. இப்போ நான் சும்மா ஒன்றுன்னு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ டீபக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரிகர்சிவ் கால்குள்ளே போகும். இப்போது எனக்கு டேட்டா வந்து மேட்ச் ஆகாது. எனக்கு ஒன்று வந்து 45 விட சின்னது. ஸோ எனக்கு லெஃப்ட்டுக்குள்ளே போகும். மறுபடியும் எனக்கு கம்பேர் பண்ணுது. இந்த இடத்துல எனக்கு நோடில் என்ன இருக்குது, 10 இருக்குது. 10 வந்து 1 விட பெருசு. மறுபடியும் எனக்கு லெஃப்ட்டுக்குள்ளே தான் போகும் பாருங்கள். ஸோ அடுத்தது போகுது. இப்போ எனக்கு 9 வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு 45, அடுத்து 10, அடுத்து 9 செக் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ 9 வந்து 1 விட பெருசு. மறுபடியும் எனக்கு லெஃப்ட்டுக்குள்ளே தான் போகும். இப்போ மறுபடியும் வந்துட்டு எனக்கு இங்கே 9 வந்து பாஸ் ஆகும். இங்கே வந்துட்டு எனக்கு 9க்கு அப்புறம் கூடிய லெஃப்ட் பாஸ் ஆகும். 9க்கு அப்புறம் வந்து எனக்கு லெஃப்ட்டில் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு நன்னுங்கிற வேல்யூ வந்திருக்கு பாருங்க. நோட்டில் பாருங்களா, கீழே நன்னு வந்திருக்கா. ஸோ நன்னு வந்தால் அதுக்கான கண்டிஷன் வந்து நமக்கு எதுவுமே எழுதலை. ஸோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்துட்டு முதல்ல வந்துட்டு இஃப் நாட் நோடாக இருந்துச்சுன்னா ரிட்டன் நன்னு சொல்லி நம்ம ரிட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நான் டேரெக்டாக நோட கூட ரிட்டன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுவே நன்னு தான் இருக்க போகுது. ஸோ நான் இப்போ சும்மா ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபால்ஸ்னு வருதா.
ஸோ அவ்வளோதான். நம்மளோட சர்ச் பண்ணக்கூடிய வேலை முடிஞ்சுது. இந்த சர்ச் பண்ணுறது வந்து நான் பெருசா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த 2 கண்டிஷன் மட்டும் அடிஷனலா இருக்கும் அவ்வளோதான். அதே மாரி தான் எனக்கு ரிமூவ்லயும் இந்த 2 கண்டிஷன் மட்டும் அடிஷனலா இருக்கும் அவ்வளோதான். நான் இதுக்கு முன்னாடி போட்ட ரிமூவ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அவ்வளோதான் இந்த ரிமூவ் அண்ட் சர்ச் மெத்தட பொறுத்தவரைக்கும். சரியா? ஸோ இதில சொல்லிக் குடுத்த கான்செப்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி பண்ணதுனால வந்து திரும்ப திரும்ப நம்ம சொன்னா வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால கொஞ்சம் குயிக்கா கவர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஈஸியா புரியும் உங்களுக்கு. மேபி ஒரு சில பேத்துக்கு வந்து இதுவே கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காவும் இருக்கலாம். இல்ல ஒரு வேளை இந்த வீடியோல நான் சொல்லிக் குடுத்த கான்செப்ட் கொஞ்சம் வேகமா கவர் பண்ணிட்டேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க ட்ரை பண்றேன். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும். நம்ம இதே மாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.